ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ஒரு விஷயம் நீங்கள் முயற்சி பண்ணி நிறைய பேர் இனி அது நடக்கவே போகிறதில்ல, நமக்கு அது கிடைக்கவே கிடைக்காதுங்கிற ஒரு விரக்தியில் நீங்களே அதை விட்டுருப்பீங்க. இந்த மாதிரியான விஷயம் பல பேர்த்துக்கும் பலரோட லைஃப்பில் நடந்துகிட்டே தான் இருக்குது. அந்த வகையில் சித்தர்கள் குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்களே அப்படி வேண்டான்னு வெறுத்து போன விஷயமாகட்டும், நடக்காதுன்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, கவலையே பட வேண்டாம். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சாலே போதும். அதுவும் எப்படின்னா, வெறும் 7 நாளில் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குமா. 7 நாள். நீங்கள் லைஃப் முழுக்க கஷ்டப்பட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கூட நீங்கள் விட்டுருக்கலாம். ஆனால் இந்த 7 நாளை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன விஷயம், நம்ம என்ன செய்யணுங்கிறது இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் பிக்சரில் பார்த்துட்டு இருக்கிறது நம்மளோட சிஸ்டர் ஒருத்தங்க வீட்டில் வராகி அன்னையோட முகம் தெரிஞ்சிருக்கு. அவங்க தீபத்தில் அன்னையோட முகம் அவங்க இது வரைக்கும் தீபத்தில் பார்த்ததில்ல. அம்மா எல்லாருக்கும் காய்ச்சி கொடுக்குறியே, எனக்கும் எனக்கு காமிச்சு கொடுக்க மாட்டியா அவன் முகத்தை அப்படின்னு கேட்கவும், வராகி அன்னை அழகாக இதோ நான் இருக்கேன் பாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சு கொடுத்துட்டாங்க. அந்த பிக்சர் தான் அவங்க நமக்கு ஷேர் பண்ணியிருந்தது. நீங்கள் பார்க்குறீங்கல்ல, உங்களுக்கும் அம்மாவோட முகம் தெரியுதா எப்படிங்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள். அதில் இன்னொன்று என்ன தெரியுங்களா, பர்டிகுலராக அந்த 2 கண் அது நல்லா அழகாக தெரியுது. பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரியுது அந்த 2 கண். உங்களுக்கும் தெரியுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ நான் சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு வந்துடுறேங்க. அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, நடக்கவே நடக்காது அப்படின்னு நினச்ச விஷயம் கூட நடக்குமா அப்படின்ற ஒரு ஏக்கம் உங்களுக்கு இருக்கலாம். இல்லைன்னா இதெல்லாம் எனக்கு நடக்காதுன்னு சொல்லி நீங்கள் விரக்தியில் விட்டுருக்கலாம். எனக்கெல்லாம் எந்த நல்லதுமே நடக்காதுன்னு நீங்களே வெறுத்து போயிருக்கலாம். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்கன்னா ஜஸ்ட்டு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் சொல்கிறாங்க. அதாவது சாஸ்திரப்படி சில விஷயங்களை இந்த மாதிரி முறையில் செய்யும் போது நமக்கு வெற்றிகள் கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. அதனால தான் இந்த விஷயத்தை இன்றைக்கி உங்களுக்கு டாப்பிக்காக எடுத்துருக்கு. ஏன்னா இன்றைக்கி புதன்கிழமை அன்னைக்கு நம்ம செய்யணுங்கிறது ஒரு ப்ரொசீஜர். இந்த முறையை இன்றைக்கி செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதனால தான் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கோம். புதன்கிழமை அன்னைக்கு விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல். நம்ம சங்கடகர சதுர்த்தி இந்த மாதிரி நாட்கள் நம்ம கும்பிடுவோம். திங்கக்கிழமை அன்னைக்கு கூட விநாயகரை கும்பிடுவோம். புதன்கிழமை கும்பிட்றது கூடுதல் சிறப்புன்னு சொல்கிறாங்க. எதுக்காகனா, இந்த கடன் பிரச்சனை, தீராத நோய்கள், கொடுக்க வேண்டிய பணம் கொடுக்க முடியாமல் தவிச்சிட்ருக்கவங்க, வர வேண்டியது வராமல் இருக்குது, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு காரிய சித்திக்கு இதுக்கெல்லாம் புதன்கிழமை விநாயகர் வழிபாடுங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்லியிருக்காங்க. நம்ம செய்ய போகிற வழிபாடு விநாயகருக்கு தான். ஒன்று அருகம்புல் வச்சு வழிபாடு பண்ணுறதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த அருகம்புல் எப்போ அவர்கிட்ட வச்சு நீங்கள் என்ன கேட்டாலும் அப்படியே ஈஸியாக காரியம் சாதிச்சுக்கலாம். இது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போது பர்டிகுலராக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா, தொடர்ந்து 7 நாட்கள் நீங்கள் ட்ரை பண்ணுமா. அது எப்படி சொல்கிறாங்கன்னா, அது எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்லையா. அதாவது நீங்கள் வேலை கிடைக்கணும், இல்லை உங்கள் கைக்கு கிடைக்க வேண்டியது தட்டி போகுது, தடையாகி போகுது, நடக்கிற மாதிரி அப்படியே நடக்காமல் நின்றுடுது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது எதுக்காக வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வீடியோ பார்க்குறவங்க இந்த விஷயத்துக்கு சரியாகுமா, அந்த விஷயத்துக்கு சரியாகுமா நீங்கள் யோசிக்கவே வேண்டியதில்லை. கண்ணை மூடிட்டு இந்த விஷயத்த பண்ணுங்கள், கன்ஃபார்மாக நடக்கும், 1000% ரிசல்ட் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, புதன்கிழமை தொடங்கி புதன்கிழமை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. 7 நாட்கள் வழிபாடு பண்ணணும், சரிங்களா. ஸோ 7 நாட்கள் நம்ம டெய்லியும் என்ன பண்ணணுன்னா, ஒன்றா காலையில் அல்லது ஈவினிங் டைம், இந்த 2 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா சுப ஹோரைகள்னு சொல்லக்கூடிய ஹோரைகள் டெய்லியும் நமக்கு வருது. கேலண்டரில் ஹோரை டைம் எந்த டைம்னு பார்த்து சுப ஹோரை டைமில் அந்த ஹோரையில் நீங்கள் தீபம் வைக்கலாம். ஹோரையில் நம்ம கேட்கும் போதே நிறைய பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும். அதுவும் நம்ம விநாயகருக்கு செய்கிறவங்க போது நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட்லாம் கிடைக்கும். ஸோ இந்த டைமிங்கெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு தீபம் வைக்கணும்னு சொல்கிறாங்க. தீபம் வைக்கும்போது அது கூட மந்திரமும் சொல்லணும். அது ஒரு 7 வாட்டி சொல்லணுன்னு இருக்காங்க. 7 நாளைக்கு 7 தடவை இந்த மந்திரத்தை சொல்லி தீபம் வச்சாலே போதும். ஒரே ஒரு தீபம் வைக்கணுங்க. இந்த தீபம் வைக்கிறதுங்கிறது சாதாரண ஒரு சின்ன தீபம் வச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வேண்டாம். நெய் தீபமாக அந்த தீபம் போடுங்க. வெள்ளைத்திரி நார்மலாக போட்டுக்கோங்க. இந்த திரி கூட நம்ம சேர்க்குற பொருளுக்கு தான் இன்னும் சக்தி கூடுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன பொருள்னா, கடையில் கிடைக்கக்கூடிய வெட்டிவேர். நீங்கள் வீட்டிலே கூட வெட்டிவேர் வச்சுருப்பீங்க. ஏன்னா ஒருத்தர் வீட்லேயும் வெட்டிவேர் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இந்த வெட்டிவேரை வச்சு தீபம் போடுவாங்களா அப்படின்னு கேட்டால் தீபம் போடுறாங்க. தீபம் போடுறதன் மூலமாக பல வகையான விஷயங்கள் காரிய சித்தி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இது எப்படி போடணும்னா,
உங்களோட திரி இருக்கு இல்லையா, அந்த திரியோட அளவுக்கு இந்த வெட்டி வேரையும் கட் பண்ணி எடுத்துட்டு திரியோடு சேர்த்து இந்த வெட்டி வேரையும் நல்லா திரிச்சுக்கோங்க. சரிங்களா? நீங்கள் கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற போட்டிங்கன்னா அந்த வெட்டி வேர் ரொம்ப ஸ்டிஃபாக இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாகும். சாஃப்டானதுக்கப்புறம் நல்லா துணி வச்சு கொஞ்சம் அந்த ஈரம் போகும்படியே நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த திரியோடு சேர்த்து நல்லா திரித்து நீங்கள் தீபம் போடும்போது நல்லா சாஃப்டாக நின்று எரியும் விளக்கு. சரிங்களா? இந்த வெட்டி வேரோடு சேர்த்து தீபம் போடுறனால எந்த வீட்டில் காசு பணம் தங்கலை, காசு பணம் தான் பிரச்சனையாக இருக்குது, கடனால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிற வீட்டிலலாம் அந்த பணம், காசு, லக்ஷ்மி கடாட்சம் எல்லாமே நமக்கு கிடைக்குமா. லக்ஷ்மி கடாட்சம் கிடைச்சிட்டாலே நமக்கு பல வகையான விஷயங்கள் நமக்கு நடக்கும். ஸோ இத்தனை ஒரு சிறப்புக்குரிய விஷயந்தான் இந்த வெட்டி வேரில் தீபம் போடுறது. வெட்டி வேரும் திரியும் சேர்த்து நம்ம தீபம் வைக்கிறது. இதை ஒரே ஒரு நாளைக்கு போட்டுட்டு விடுறதுங்கிறது வேண்டாம். தொடர்ந்து 7 நாளைக்காச்சும் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. சில விஷயங்களை உடனுக்குடனே நமக்கு ரிசல்ட் கிடைக்கிறத விட நின்று அது பொறுமையாக நடக்கும்போது அதோட ரிசல்ட்டுங்கிறது நமக்கு பர்மனண்ட்டான ஒரு ரிசல்ட்டாக வந்து கொடுக்கும். அதனால் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், விநாயகருக்கு முன்னாடி இதை செஞ்சு பாருங்கள், நல்ல பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்கிறாங்க. இதே வழிபாடை நீங்கள் கோவிலில் போய் கூட செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? ஆனால் புதன்கிழமை அன்னைக்கு தொடங்குறதா சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். அதனால் வீடியோ பார்க்குறவங்க கன்ஃபார்மாக ட்ரை பண்ணுங்கள். எந்த விஷயத்தை வேண்டாலும் வேண்டிக்கோங்க. அந்த 7 நாளுக்குள்ளே 100% உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்கிறது உறுதிங்க. அது மட்டும் டவுட்டே கிடையாது. சரிங்களா? இந்த தீபத்தை டெய்லியும் 7 நாளைக்கு போட்டுவாங்க. ஒரே ஒரு தீபம் போதும். கூடவே ஒரு மந்திரம் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, தீபத்தை வச்சுட்டு அந்த காரிய சித்தி மந்திரம் விநாயகருக்கு வந்தது, அதையும் ஒரு 7 வாட்டி வந்து சொல்லணும். ஓம் ஏகதந்தாய வித்மகி வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஜோதயாத். இதுதாங்க அந்த மந்திரம். இது விநாயகருடைய மூல மந்திரமாகவும் பார்க்கப்படுது. மூல மந்திரங்கிறது அதிக காரிய சித்திரத்தை கொடுக்கூடாது. அதனால் காரிய சித்தி அடையிறதுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது நிறைய வகையான வெற்றிகள் கிடைக்கும். நிறைய பேர்த்த நான் பார்த்துருக்கேங்க. அவங்கெல்லாம் சொல்கிறது நான் கேட்டிருக்கேன். அதாவது ஐயோ எல்லா பக்கமும் போனப்பா, அங்கே அலைஞ்சேன், இங்கே அலைஞ்சேன், படாத பாடுபட்டுட்டேன், எங்கெங்கேயோ அலைஞ்சு நடக்காத விஷயமெல்லாம் கடைசியாக அங்கே சுற்றி இங்கே சுற்றி விநாயகருக்கு போய் ஒரு அருகம்புல் மாலை போட்டேன்ப்பா, சரியாயிடுச்சு, விநாயகருக்கு தீபம் வச்சப்பா, சரியாயிடுச்சுன்னு சொல்லி எவ்வளவோ பேர் சொன்னதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். விநாயகர் வந்துட்டு எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போதும் அவரை ஃபஸ்ட்டு நம்ம கும்பிட்டு தான் அந்த நல்ல விஷயத்தையே நம்ம தொடங்குவோம். அதே போல் நம்ம வாழ்க்கையில் நடக்காத எவ்வளோ விஷயங்கள்னால நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு அதை அழுதுட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கறக்கு ஒரு வாட்டி திடகாத்தமாக நம்ம இதை செய்யணுங்கிற ஒரு முடிவு பண்ணிவிட்டு செஞ்சு பாருங்களேன். அது வந்து கண்டிப்பாக நடக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் இந்த இடத்துல சொல்லணுங்க. நீங்கள் வழிபாடுகள் எவ்வளவோ முறைகள் ஈஸியாக நம்ம சொன்னாலுமே இதை செஞ்சு நடக்க போதா, இதை செஞ்சு நடக்க போதாங்கிற அந்த மனநிலைக்கு போகவே போகாதீங்க. கடவுள் நமக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறார், இதை நீ செஞ்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதை செய்யும் போது உங்களையும் மீன நம்பிக்கையை அந்த தெய்வத்தின் மேலே வைங்க அப்படின்னு நான் சொல்கிறது அதனால தான். ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பணும். கண்டிப்பாக எனக்கு வெற்றி கிடைக்கும், கண்டிப்பாக எனக்கு அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க, எனக்காகத்தான் இந்த முறை அந்த தெய்வம் சொல்லியிருக்கு அப்படின்னு நினச்சி நீங்கள் நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்களேன். அதில் கன்ஃபார்மாக வெற்றி கிடைக்கும். ஸோ நம்பிக்கை ஒன்று தான் எல்லாத்துக்கும் ஒரு பேஸ்மெண்ட்டாக இருக்குது. எதை செய்கிறங்கிறது முக்கியம் இல்லை, எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு செய்கிறங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் இன்றைக்கி நாளில் நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சந்தோஷமாக நீங்கள் கேட்ட விஷயம் நடந்துருச்சுன்னு எங்கிட்டையும் சொல்லுங்கள். ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.